வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி ப்ரக்கோலியை வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ஃபேமிலியோடு சேர்ந்தது தான் இந்த ப்ரக்கோலியும். இந்த ப்ரக்கோலியில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரக்கோலியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வெயிட் நல்லா குறையும். வாங்க ப்ரக்கோலி கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரக்கோலியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். கட் பண்ணி எடுத்த ப்ரக்கோலியை சூடான வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்கிடுங்க. வெந்நீரில் ப்ரக்கோலியை போட்டு எடுக்கும்போது ப்ரக்கோலி நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். வெந்நீரில் ஊற வச்சு எடுத்த ப்ரக்கோலியை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ப்ரக்கோலி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதோட இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மசாலாவோட ப்ரக்கோலி நல்லா சேர்ந்து சுருண்டு வர்ற நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்க இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது ப்ரக்கோலி கட்லெட் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 4 பிரெட் பீஸை ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கணும். பொடியாக்கி எடுத்த பிரெட் தூளை இதோட சேர்த்துக்கணும். இது எதுக்குன்னா நம்ம கட்லெட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் ஒரு பைண்டிங்காகவும் இதை சேர்த்துக்கணும். பிரெட் தூள் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஒரு பவுலில் 3 முட்டை, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி அடித்து எடுத்துக்கணும். 4 பிரெட் பீஸோட கார்னர்ஸை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். ஆறுன ப்ரக்கோலியை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அடித்து வச்சுருக்கிற முட்டையிலையும் பிரெட்லேயும் போட்டு பிரட்டி எடுத்துக்கணும். இந்த உருண்டையை கட்லெட் ஷேப்க்கு நல்லா தட்டி எடுத்துக்கணும். உருண்டைகள் எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து தட்டி எடுத்து வச்சிருக்கிற கட்லெட்டை ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கட்லெட்டை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. டேஸ்டியான ப்ரக்கோலி கட்லெட் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.